ஹை நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ புதுக்கோட்டைக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல ஒரு மூங்கில் காடு ஒன்று இருக்கான். அந்த காட்டுல தான் அமானுஷமான பயங்கரமான பேய் ஒன்று இருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ஊர்ல யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கருவை கலைச்சி அந்த கருவை சாப்பிடக்கூடிய ஒரு கொடூரமான பேயா. அந்த பேய்கிட்ட மாட்டின அனுபவம் உள்ளவங்க தான் சுதா அப்படின்றவங்க. அவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தியூலாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சுதா அப்படின்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு புதுக்கோட்டைக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு மூங்கில் காடு, பெரிய காடாங்க. அங்கே வந்துட்டு பேய் இருக்கு அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த மூங்கில் காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்காங்க. அங்கே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சாமி கும்பிட்றதுக்காக போவாங்களாம். அது மாதிரி இவங்க போகிற வழியில் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தெரியாதனமா அந்த மூங்கில் காட்டு பக்கம் 2 அடி 3 அடி எடுத்து வச்சுட்டா கூட ஒரு வாரத்துக்குள்ள அவங்களோட வயிற்றுல வளர்ந்த அந்த குழந்தையானது அபார்ஷன் ஆயிடுவாங்க, கரு கலைஞ்சிருமா. என்ன காரணம் அப்படின்னே தெரியாமலே இது ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு மாசம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அந்த கிராமத்திலே ஒரு 27 வயது உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஒரு 3 மாசம் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊர்க்காரங்களோட சேர்ந்து அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அங்க சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க. போகும்போது அங்க ஊர்க்காரங்களும் சொல்லியிருக்காங்க, அந்த மூங்கில் காட்டு பக்கம் 2 அடி 3 அடி கூட தெரியாதனமா எடுத்து வச்சிடாத, எடுத்து வச்சுட்டு அப்படின்னா உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தை இறந்துரும், அபார்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் கூட நம்புறாங்களா? அதாவது மூங்கில் காட்டுக்குள்ள அந்த காட்டு பக்கம் 2 அடி 3 அடி எடுத்து வச்சா கூட இந்த மாதிரி கரு கலைஞ்சிருமா, இது என்னடா சுத்த மூட நம்பிக்கையா இருக்கு அப்படின்ற முடிவுல தான் அந்த பொண்ணு போறாங்க. போனவங்க அந்த சாமி கோவில்ல சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்காங்க. ஊர்க்காரங்களும் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. போன் பேசிக்கிட்டே தெரியாதனமா இவங்க அந்த காட்டு பக்கமா ஒரு 2-3 அடி எடுத்து வச்சுட்டாங்களாங்க. எடுத்து வச்சதுமே இங்க கோவில்ல உட்கார்ந்துட்டு இருந்தவங்களாம் பதறாங்களாம், அலறாங்களாம். என்னத்துக்கு அப்படி அலறாங்கன்றதே தெரியாமலே இந்த பொண்ணு என்னடா இது அலறிட்டே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போன் பேசினபடி மறுபடியும் அவங்களெல்லாம் திரும்பி பார்க்கும்போது வந்துரு அப்படின்னு மட்டும் கையை காட்டி கத்திட்டே இருந்திருக்காங்க. சரி, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க போல அப்படின்ட்டு இவங்களும் இந்த பக்கம் வந்து நின்று போன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்க கோவில் பக்கமா வரும்போது ஊருக்காரங்க பயங்கரமா திட்டுறாங்க. எதுக்கு அங்க போன, அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தோம், என்ன நினைச்சிட்டு இருக்கிற, கண்டிப்பா உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க பயங்கரமா அந்த பொண்ணை திட்டிருக்காங்க. இது என்னடாது இப்படியும் பயமுறுத்துறாங்க, திட்டவும் செய்யறாங்க, என்னவோ புரியலையே அப்படின்னா அந்த பொண்ணும் கோவில்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பொண்ணுங்க 2 நாள் நல்லா இருக்காங்க. 3ஆவது நாள்ல இருந்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வயிறு வலியாங்க. வயிறு அப்படியே யாரோ பிடிச்சி இருக்கிற மாதிரியும் அப்படியே அந்த வயிற்று மேல ஏறி அழுத்துற மாதிரியும் இந்த மாதிரியே ஃபீல் ஆயிட்டே இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா வயிறு வலியாவே இருந்திருக்கு. 3 நாளுக்கு அப்புறமா 4ஆவது நாள் என்ன பண்ணுதுன்னா, லேசான ப்ளீடிங்கா இருந்திருக்குங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகியிருக்கு. நம்ம ப்ரெக்னெண்டா இருக்கோமே, எப்படா பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னு பயத்துல இவங்க வேகமா அவங்களோட வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுல இருந்த அவங்களோட அப்பா அம்மா மாமனார் மாமியார்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணை செக் பண்ணினாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த காட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் போல. அப்போ ஊருக்குள்ள நடக்கிறது பேசுறது உண்மைதான் போல அப்படின்னு இந்த பொண்ணுக்கு அப்போதான் புரியவும் வந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அதாவது செக்அப்க்கு போகும்போதெல்லாம் ஒரு நர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களோட டீட்டெயில்ஸ், இவங்களோட மந்த்லி செக்அப் எப்போ என்ன அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா ஒரு நர்ஸ் இருப்பாங்க.
அவங்க வந்துட்டு இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் கேட்டுட்டு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்னம்மா எப்படிமா ஆச்சு, என்ன நீங்களா ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு வித பதட்டத்தோட, அக்கா இங்க வந்து ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஆனா நான் நம்பல, அந்த காட்டு பக்கம் போய் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த நர்ஸுமே நம்பலையாங்க. சரிம்மா அபார்ஷனான இதெல்லாம் நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 மாசம் அப்படியே அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 மாசம் வரைக்கும் நார்மலா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு செக்கப்க்கு நர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேர் தாங்க சுதா அப்படின்றவங்க. இந்த சுதாவோட டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஊரில் வந்துட்டு ஒரு சின்னதாக கேம்ப் போடலாம். அங்கே வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் இந்த பாலூட்டும் தாய்மார்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கேம்ப் நடத்தலாம். அது கூடவே இந்த வயசானவங்களுக்கு இந்த மற்றவங்களுக்கெல்லாம் செக்அப் பண்ணுற மாதிரியும் ஒரு சின்னதாக கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாங்க. 3 மாசம் நார்மலா போனதுக்கு அப்புறமா சுதா அப்படின்றவங்க ஒரு நாள் ஃபோன் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு செக்அப் பண்ற அந்த நர்ஸ் தான் சுதா அப்படின்றவங்க. அவங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க ஊர்ல ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோமா, உங்க ஊர்ல இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், அதுக்கப்புறம் இந்த வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து செக்அப் பண்ணிக்குவாங்களா, கேம்ப் போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே அவங்க அங்கதான் கேம்ப் போடணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ் மட்டும்தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ சரிக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டாங்க. அடுத்த பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இவங்களும் சொல்லி வச்சிருக்காங்க கேம்ப் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கேம்பும் போடுறாங்க. கேம்ப் போடும்போது வயசானவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே போறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல முன்னாடியே போட்டிருக்காங்க கேம்ப். ஆனா இங்க இருந்து போற பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் ஒரு வித பயத்தோட பதட்டத்தோடய போறாங்க. போனவங்க கொஞ்ச நேரம் கூட அங்க உட்காரவே இல்லையாங்க. சீக்கிரமா செக்அப் பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி அவசரப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. அங்க உள்ள அந்த டாக்டருங்கெல்லாம் ஒரு மாதிரி அவங்கள பாக்குறாங்க. என்னடா இப்படி பயந்து போயிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்னதா அட்வைஸ் கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இது அறிவுரை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உட்காருங்கம்மா, உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் நாங்க எதையுமே கேட்கல டாக்டர், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேணா வந்து கேட்டுக்கிறோம், ஆனா நாங்க இங்க உட்கார மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே எங்க ஒரே பிடிவாதமா சீக்கிரமா செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேகமா செக்அப் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்களாங்க. 2 நாள் கேம்ப் அங்க போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு முதல் நாளே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாருமே எனக்கு செக்அப் பண்ணு, சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் போயிட்டாங்க. பிரெக்னென்ட் லேடிஸ்க்காகவே அந்த ஊர்க்காரங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒருத்தரா மாத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது கேம்ப் அப்படின்னா எனக்கு பண்ணு நார்மலா இருக்கிறவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே கலந்து தானே வருவாங்க. ஆனா அந்த ஊர்ல மட்டும் பிரெக்னென்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டாங்களாங்க. என்னத்துக்காக இப்படி போறீங்க, என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும் போதெல்லாம் ஊருக்காரங்க, அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிரும், அதனாலதான் அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லும் போது இது என்னமா சுத்த மூட நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க அவங்களும் நினைச்சாங்க. ஆனா அந்த கேம்ப்லயே சுதா அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த கேம்ப்ல 3 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணு கூட தான் பிரெக்னெண்டா இருக்காங்க, இவங்களுக்குலாம் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் செக்அப்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே அந்த கேம்ப்லயே எல்லாருமே தங்கியிருக்காங்க. அடுத்த நாளும் அங்கே கேம்ப் நடத்தணும் அப்படின்றதுக்காக அங்கேயே தங்கியிருக்காங்க. ஆனா சுதா அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கணவரை வர சொல்லி கொஞ்சம் தூரத்துல தான் அவங்களோட ஊர் இருக்கு. பக்கத்து ஊர்னா 2 ஊர் தள்ளி சுதாவோட ஊர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராமத்துல இருந்து 2 ஊர் தள்ளி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த சுதா அப்படின்றவங்க மட்டும் அவங்களோட கணவரை வர சொல்லி கிளம்பிட்டாங்களாங்க. போகும்போது மணி 9 மணி ஆயிடுச்சாங்க. இவங்க போற வழியும் அந்த மூங்கில் காட்டு வழியா தான் போகணும். அந்த மூங்கில் காடு பக்கமா போகும்போதெல்லாம் சுதாவுக்குமே அவங்கள அறியாமலே லேசான பயம் வந்துருச்சாங்க. உடம்பெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி செல்லுன்னு ஆகுற மாதிரியும் ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா அவங்களோட கணவரை இறுக்கி பிடிச்சிருக்காங்க. என்னவோ ஆச்சு என்ன அப்படின்னு அவங்க கணவரும் கேள்வி கேட்டுக்கிட்டே போகும்போது சுதா அப்படின்றவங்க அந்த காட்டை தாண்டினதுக்கு அப்புறமா தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க இந்த காடு இருக்குல்ல, இந்த காட்டுக்குள்ள பயங்கரமான பேய் இருக்குதாங்க, அதனாலதான் இந்த ஊர்ல வந்து அடிக்கடி அபார்ஷன் கேஸ் நிறைய வருதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவங்களோட கணவர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க கணவரும் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த காட்டுக்குள்ள பயங்கரமான அந்த கருவை சாப்பிடக்கூடிய ஒரு பேய் இருக்குதான் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காருங்க. என்னங்க நீங்களும் நம்புறீங்களா அப்படின்னு இவங்களும் பேசிக்கிட்டு
சொல்லிட்டு வீடு போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சமைச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குறாங்க. நல்லாவே இவங்க 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. சுதாவும் அவங்களோட கணவரும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது சுதா அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஒரு கனவு வந்திருக்குங்க. கனவுல இவங்க அங்க கேம்ப் நடத்துற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அங்க டாக்டர்ஸோ யாருமே இல்லை. இங்க சுதா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு நல்லா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி வயிறெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து வர்றாங்க. நல்லா கருப்பு கலர்ல சேலை கட்டிட்டு வர்றாங்க. வந்த பொண்ணு என்னோட கருவை பாரு, என்னோட வயிற்றை தொட்டு பாரு, என்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. வாங்கம்மா உட்காருங்கம்மா செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் செக்அப் பண்ணலான்னு போகும்போதெல்லாம் அந்த வயிறானது அப்படியே காத்து பிடுங்கின பலூன் மாதிரி அப்படியே வயிறு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சாங்க. குறைஞ்சதுமே சுதாவுக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. கனவுல தான் இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. ஷாக்கான சுதா என்னம்மா இப்படி அப்படின்னு அவங்களோட முகத்தை அப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே பயங்கரமா இருந்திருக்குங்க. வாயெல்லாம் ரத்தம் ஒழுகுற மாதிரி, வாயில எதையோ போட்டு சாப்பிட்டுட்டே ரத்தம் ஒழுகுற மாதிரி இருக்குங்க. அது கூடவே அவங்களோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கு விழுந்த மாதிரியே ஒரு மாதிரி அவங்களோட முடியெல்லாம் கை காலெல்லாம் ஒரு மாதிரி நெகமெல்லாம் பெருசா வளர்த்துட்டு ரொம்ப கொடூரமா இருந்திருக்காங்க. அந்த முகத்தை பார்த்ததுமே அந்த பக்கத்துல உட்கார்ந்துருந்த அந்த உருவமானது என்ன சொல்லுதுன்னா, நீயும் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க, நீயும் மாசமாக தானே இருக்க, அந்த கருவை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு, அந்த கருவை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கான கருதான் இது அப்படின்னு சுதா போட்ட வயிற்றுலே கையை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அதே ஃபீலோட இவங்க கத்திக்கிட்டே திடுக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. எழுந்த வயிற்றுல கை வச்சுக்கிட்டே தாங்க எழுந்திருக்காங்க. எழுந்து பார்த்தா இவங்க அவங்களோட வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. கூடவே அவங்களோட கணவர் படுத்துட்டு இருக்காரு. ஆனா அங்க எந்த ஒரு உருவமும் இல்லை. இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிடுச்சாங்க. என்னடா இது, இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மாதிரி கனவு வந்ததே கிடையாது, ஆனா இன்னைக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு இவங்களும் பல யோசனை பண்ணி பார்த்துட்டு இவங்க மெதுவா எழுந்து யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் இங்க தண்ணியையும் குடிச்சிட்டு பாட்டில இந்த பக்கம் வச்சுட்டு இவங்க படுக்கலாம் அப்படின்னு பெட்ல உட்கார்றாங்களாங்க. உட்கார்ந்ததுமே இவங்களோட காலை பிடிச்சி யாரோ கீழே இழுக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. சுதாவோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு செகண்ட்ல அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி குப்பரை விழுந்து அவங்களோட வயிற்றுல தாங்க அடிபட்டிருக்கும். ஆனா இவங்க எப்படியோ கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகாம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா யாரடா நம்மளோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு காலை வேகமா வெடுக்குன்னு இழுத்தா இவங்களோட காலை யாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க அப்படியே பயத்துல உடனே லைட் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. அப்பவுமே இவங்களோட காலை யாரோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சி கீழே மறுபடியும் இழுத்து விட்டுருக்காங்க. இழுத்ததுல இவங்க அப்படியே டக்குன்னு கையை கீழே ஊனிட்டாங்கங்க. ஆனா இவங்க நல்லா கீழே விழுகலையா. அந்த கையை ஊனினதுனால இவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு பார்த்தா அந்த கட்டிலுக்கடியிலங்க இவங்க கனவுல பார்த்தா அதே மாதிரியான உருவம் தாங்க. அங்க கட்டிலுக்கடியில கருப்பான ஒரு உருவங்க. ஃபுல்லா பல்லெல்லாம் கூர்மையா வச்சுட்டு வாயெல்லாம் ரத்தம் வடிகிற மாதிரி இருக்கு. கையெல்லாம் அப்படி நகம் பெருசா இருக்கு. இவங்க அந்த உருவத்தை அப்படியே கண் கூட நல்லாவே பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க வீச்சுன்னு கத்தி இருக்கிறாங்க. இவங்க கத்துன சத்தம் கேட்டு அவங்க கணவர் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கொடுக்கலையாங்க. அதுக்கப்புறம் எழுந்து வேகமா ஏங்க ஏந்திரிங்க அப்படின்னு அவங்களோட கணவரை எழுப்பியிருக்காங்க. அவரும் எழுந்து பார்க்கும்போது சுதாவுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அந்த கட்டிலுக்கடியில இருந்த உருவமானது மெதுவா பாத்திரம்குள்ள போற மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் யாருமே இல்லை. நல்லா லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம்குள்ளே போனால் அந்த உருவத்தை கை காட்டி உண்மையாலுமே அந்த மூங்கில் காட்டில் இருந்து பேய் வந்துருச்சுங்க, நம்மளோட குழந்தைய கொல்ல பார்க்குதுங்க, எனக்கு இந்நேரத்துக்கு எது வேணாலும் ஆயிருக்கலாங்க, நான் கொஞ்சம் அப்படியே கையெல்லாம் ஊனி நான் பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா சத்தியமாக எனக்கு இன்றைக்கி அபாசனம் ஆயிருக்குங்க அப்படின்னு இவங்களும் அப்படியே பதட்டத்தில் உளர்றாங்க, பேசுகிறாங்க, கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கணவர், நான் நைட்டு நான் பேசுனதையும் நீ அங்கே பேசுனதை அவங்க ஊருக்காரங்க பேசுனதையும் வச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகிட்ட, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்களோட கணவர் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்ணிட்டு, இல்லைங்க இந்த பாத்ரூம்ல தாங்க இருக்குன்னு சொல்லவும் அவர் மட்டும் எழுந்து போய் பாத்ரூமை திறக்கிறாருங்க. திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை.
நான் தான் சொல்றேன்ல சுதா, இங்க யாருமே இல்லை, நீ ஏன் சுதா இந்த மாதிரி இருக்கிற, நீ நார்மலா ஆகு அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்ணியிருக்காங்க. விடியவே சுதா அப்படின்றவங்க தூங்கவே இல்லையாங்க. பிறன்னு படுத்துட்டு முன்னாடி நடந்த அந்த விஷயங்களை யோசனை பண்ணிக்கிட்டே படுத்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுமே இவங்க கேம்ப் நடக்கிற அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் வரல, நான் கேம்புக்கே வரல, எனக்கு இந்த மாதிரி நைட்டே ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப மைண்டே சரியில்லாம இருக்கு, நான் வீட்லயே இருந்துக்கிறேன், எனக்கு இன்னைக்கு லீவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கேம்ப் நடத்தும் போது லீவ் கொடுக்க முடியாதுமா, நீ இன்னைக்கு வந்துட்டு ஆஃப் டேவா கூட போயிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்ட காரணமா இவங்களும் அதே கிராமத்துக்கு போறாங்க. போற வழியும் அதே மூங்கில் காடு தாங்க. இவங்க மூங்கில் காடு நெருங்கவே சுதா அப்படின்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான பயம், ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இவங்க போறது பைக்ல தான், காத்தடிக்கலையே. ஆனா இவங்களுக்கு அந்த காத்தெல்லாம் மீறி உடம்பெல்லாம் அப்படியே நடுக்கத்தோட வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சான். அந்த மூங்கில் காடை கிராஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த மூங்கில் காட்டுக்கு நடு பகுதியில் ரோட்ல தாங்க, ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த காடு நல்லாவே தெரியுமா. இவங்க வந்துட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்மமான உருவம், மங்கலான உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா கருப்பான உருவமா நிக்கிற மாதிரியும் இருக்கு. பார்த்தா சுதா அவங்களோட கணவரை, சீக்கிரம் போங்க, வந்துருச்சுங்க, ஏங்க நான் நீங்க வரலைங்க, என்னை இப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. அடுத்தது கேம்ப் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட மைண்டை கொஞ்சமா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்களோட கணவர் விட்டுட்டு கிளம்பிட்டாருங்க. போற வழியில இவருமே அந்த முயல் காட்டை பாக்குறாருங்க. ஆனா இவருக்கு எந்த ஒரு உருவமுமே தெரியல. சரி, இவளுக்கு தான் இந்த மாதிரி தோணுது போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கடந்து போயிட்டாருங்க. அடுத்தது இங்க கேம்ப்ல சுதா அப்படின்றவங்க நிம்மதியவே இல்லை. யாராவது செக்அப்க்கு வந்தாவே இவங்க திட்டுக்குன்னு துள்ளி குதிச்சு உழுகிறதும், அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பயப்படுறதும், அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல நெருங்கி வரவே கொஞ்சம் வியர்டா நடந்துக்கிறதும், இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சுத்தி அங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவங்களை பார்த்துட்டு என்னடா சுதாக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா வேலை பார்க்குற பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, சுதா நீ வீட்டுக்கு போறதுன்னா போமா, உன்னோட கணவரை வர சொல்லி நீ கிளம்ப, இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், என்னமோ உனக்கு மைண்ட் சரியில்லையா என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட கணவரை வர சொல்லி சுதா அப்படின்றவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. மணி 1 மணி ஆயிடுச்சு. மதியம் 1 மணி. இவங்களோட கணவர் வந்துட்டாரு. இவங்களும் பைக்ல ஏறி கிளம்புறாங்க அவங்களோட ஊருக்கு. போற வழியில அந்த காட்டை கடந்து தான் போகணும். இவங்க நல்லாவே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சுதா அப்படின்றவங்க மெதுவா யதார்த்தமா திரும்பி பார்த்துருக்காங்க. அதாவது இவங்க பைக்குக்கு பின்னாடி அந்த ரோட்டை பார்த்துருக்காங்க. பார்த்தா இவங்களோட பைக்கை துரத்தினபடி ஒரு உருவம் வந்துட்டு இருக்குங்க. அதுவும் கையை நீட்டிக்கிட்டே வருது. என்னோட உணவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு, என் சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டு போயிரு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மட்டும் நல்லாவே இவங்களுக்கு கேட்டுச்சாங்க. அப்படியே கையை நீட்டிக்கிட்டே அந்த உருவம் ஓடி வர மாதிரியும் இருந்துச்சாங்க. பார்த்தவங்க எங்க சீக்கிரமா போங்க, அந்த உருவம் என்னை கேட்டுட்டே இருக்குதுங்க, என்னமோ என்னை பார்த்து கையை நீட்டி கேட்டுட்டே இருக்குதுங்க, பசிக்குதுன்னு சொல்லுதுங்க, சீக்கிரமா கூட்டிட்டு போயிருங்க, என்ன தயவு செய்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு இவங்களும் அவங்களோட கணவருக்கு ப்ரெஷர் கொடுக்க அவரும் ஸ்பீடாவே போயிருக்காருங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களோட கிராமத்துக்கு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. போயிட்டு அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் மனசு நிம்மதியா இவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. சுதாவும் அவங்களோட கணவரும் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு சுதா, என்ன மைண்டு ஃப்ரீயா வெயி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த கிராமத்துல உள்ள நம்பிக்கை தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னும் அது கணவர் சொல்லியிருக்காருங்க. ஆனாலும் சுதா அப்படின்றவங்க கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை நம்பல. அங்க கட்டுக்கதை தான் சொல்றாங்க, கிராமத்துல உள்ள நம்பிக்கை அப்படின்றத நம்பல. ஏன்னா இவங்களுக்கே நல்லாவே கண்கூடாவே தெரிஞ்சிருக்கு அந்த உருவம். அதுக்கப்புறமா அன்னைக்கு மதியமே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கியிருக்காங்க. சாயங்காலம் எந்திரிச்சு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்க போறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9 மணி தான் ஆச்சாங்க. அவ்வளோ நேரத்துக்கே இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஜில்லுன்னு காத்தடிச்சிருக்கு. கூடவே பயங்கரமான ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு. அதாவது இந்த ரத்த ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சிருக்குங்க. அப்படியே அடிக்கவே சுதா அப்படின்றவங்க இந்த ஸ்மெல்லு எங்க இருந்துடா வருது, என்னடா இது ஒரு இவ்வளோ பயங்கரமான நாத்தமா இருக்கு அப்படின்னு இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு இவங்களுக்கு வாந்தியே வர மாதிரி ஆயிடுச்சாங்க. 2-3 டைம் வாந்தி கூட எடுத்துட்டாங்களா. ஆனாலும் அந்த ஸ்மெல்லு நிற்கவே இல்லையா. எங்க இருந்துடா வருது அப்படின்னு இவங்களும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு சாம்பிராணி புகையை போடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களோட சாமி ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு
போகும்போதெல்லாம் நடு வீட்லேயேங்க சம்மணம் போட்டு உட்கார்ந்த மாதிரியே அங்கே ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. நல்லாவே கண்ணங்கரேர்னு உருவமாக உட்கார்ந்துட்டு இருக்கு. பார்த்த சுதா அப்படியே அதே இடத்துல கீழேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. பயங்கரமான ஒரு உருவமாக இருந்திருக்கு. மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மயக்கம் எப்போ தெளிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் மயக்கமும் தெளிஞ்சிருக்கு. மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத மயக்கம் தெளிஞ்சு அவங்களோட கணவர்கிட்ட கேட்கும்போது, நீ தான் சொல்லணும், நீ மயக்கம் போட்டு விழுந்திருந்த, அதுக்கப்புறமா தானா எந்திரிச்சு உட்கார்ந்த, என்னென்னமோ பண்ணன, உருண்ட பிறண்ட, அதுக்கப்புறம் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்ட, உன்னை எழுப்பி எழுப்பி பார்த்தா நீ எந்திரிக்கவே இல்லை, உனக்கு என்ன ஆச்சு, நீ தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க கணவர் கேட்கும்போது, மயக்கம் போட்டது ஃபர்ஸ்ட் விழுந்தது மட்டும்தாங்க இவங்களுக்கு நினைவு இருக்கு. ஆனா இவங்க படுத்து உருண்டது பிறண்டது இது எதுவுமே அவங்களுக்கு நினைப்பே இல்லை. அதாவது இவங்க மயக்கத்துலதான் இருந்திருக்காங்க. அது யாரு செஞ்சாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியலையா. அடுத்தது, எங்க நான் ஃபர்ஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்தேன், ஆனா நான் உருண்டு பிறண்ட எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் பார்த்தவன் பொய்யா அப்படின்னு அவங்களோட கணவர் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ண. அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானமாகி, சரிங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கணவர் இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சுதா மனச தைரியமா வச்சுக்கோ, உனக்கு அபாசனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சொன்னதுமே சுதாவுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க. அவ்வளோ ஒரு சோகத்துல இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு ஆசை கனவுகள்லாம் அந்த குழந்தை மேல வச்சிருந்தது திடீர்னு இல்லாம போச்சேன்னு அவங்களால தாங்கிக்கவே முடியலையாங்க. பயங்கரமான இவங்களுக்கு வருத்தம், சோகம். அந்த சோகத்திலேயே இவங்க பைத்தியமே ஆகிற மாதிரி கூட ஆயிட்டாங்களாம். அடுத்தது அவங்க கணவர் தாங்க இவங்களுக்கு தைரியமெல்லாம் சொல்லி வீட்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமா தைரியப்படுத்தி இவங்களை நார்மல் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சாங்க அந்த விஷயத்துல இருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு. அதாவது இவங்களுக்கு அபாஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த அபாஷன் ஆன விஷயத்துல இருந்து மீண்டு வரத்துக்கே 2 மாசம் ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா தான் இவங்களே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க அந்த மூங்கில் காட்டுக்குள்ள அந்த ஆன்மா இருக்கு அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 மாசம் 3 மாசம் அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன உள்ளுணர்வு என்ன அப்படின்னா, நமக்கு நடந்த மாதிரி தானே நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கும். அப்ப அவங்களாம் எவ்வளவு ஆசை கனவுகள் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? ஒரு நர்ஸாவே நம்மளால தாங்கிக்க முடியலையே, ஒரு அம்மாவா நம்மளால தாங்கிக்க முடியலையே, அவங்க எப்படி தாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிட்டு சுதா போயிட்டு அவங்களோட கணவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. என்னன்னா, நம்மளுக்கு நடந்த மாதிரி இன்னும் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. நமக்கு 3 மாசத்துல ஆபாசனம் ஆனதே நம்மளால தாங்கிக்க முடியலையே, 5-6 மாசத்துல ஆன பொண்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாமா அப்படின்னு அவங்களோட கணவர் கேட்கும்போது, ஏங்க அங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பேய் யாரு, ஏன் இந்த கருவெல்லாம் சாப்பிட்டு அது எல்லாரோட கருவையும் அது சாப்பிடுது, அதுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இந்த வரலாறை அந்த கிராமத்துல போய் கேட்டாதாங்க தெரியும். அதுக்கப்புறமா என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கலாங்க. வாங்க அந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டுட்டு சுதாவும் அவங்களோட கணவரும் அந்த கிராமத்துக்கு வராங்க. ஆல்ரெடி இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு தெரியலையா, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுக்குமே அந்த வரலாறு எதுவுமே சரியா தெரியலங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர்லயே ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அங்க பிடிச்சி ஏன் இங்க இந்த ஆன்மா இருக்கு, இந்த ஆன்மா எதனால இங்க இந்த கருவெல்லாம் சாப்பிடுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது தாங்க ஒரு அதிர்ச்சியான நியூஸை இவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு வெளியூரை சேர்ந்த பொண்ணு தான். அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. கிராமத்துக்கு வரும்போதே அவங்க ஒரு வீடெல்லாம் பார்த்து வாடகைக்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்திருக்காங்க. கணவரோட தான் வந்திருக்காங்க. கணவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனவர் தாங்க திரும்பி வரவே இல்லையா. இந்த கோமதி அப்படின்றவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்களே, அவங்களுக்கு மாசம் அந்த வயிறுலாம் பெரிய பெரிய வயிறா வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போதுல அப்பெல்லாம் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு ஊருக்காரங்க எல்லாம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்க கணவர் திரும்பி வரவே இல்லையா, இவங்களை இங்கே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு இல்லையா, அதனால இவங்களை வேற மாதிரி தப்பான முறையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவன் ஓடிட்டான், இது அந்த குழந்தைக்கு அப்பாவே அவனா இல்லையான்றதே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த கோமதி அப்படின்றவங்க அந்த ஊர்லயே மனவேதனையோட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வாழும்போது எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணி தான்
அந்த மூங்கில் காடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூங்கில் காட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த மரத்துல தான் இந்த கோமதி அப்படின்றவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போய் ரொம்ப வலியோட வேதனையோட அவங்க போயிட்டு வாழவே முடியாத சுச்சுவேஷன்ல தான் அவங்க போயிட்டு தூக்கு போட்டு அதே மரத்துல தொங்கி இறந்தும் போயிட்டாங்க. இறந்த அவங்களோட உடம்பு கூட 2 நாள் வரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லையாங்க. அது இவங்களோட வீடு வந்து சாத்திருக்கு அப்படின்னு நினைச்சு தான் எல்லாருமே விட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே என்னதான் பண்ணுவாளோ, என்னதான் இப்ப செய்யறாளோ தெரியல அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்களும் அந்த இடத்த வந்து கடந்து கடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாருமே இந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பே பண்ணல அந்த கிராமத்துல. அடுத்தது இந்த பொண்ணு இறந்து போய் கூட அந்த சடலத்தை யாரும் பார்க்கல. அந்த இடமெல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் புதர் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஆடு மேய்க்க போனவங்களோ இல்லை யாரோ சரியா பார்த்தாங்க அப்படின்றது சரியான நியூஸ் தெரியலங்க. ஆனா யாரோ பார்த்துட்டு வந்து ஊருக்குள்ள சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கோமதி இறந்து போயிட்டா, அவ அங்க தொங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஊருக்காரங்கெல்லாம் அங்க ஓடி போய் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போய் 2 நாள் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா விரைச்சு போயிட்டாங்களாம். அதுவும் அந்த பொண்ணோட அந்த இறந்த நிலையை பார்த்தாவே கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சபடியே இருக்கு. நாக்கெல்லாம் அப்படியே பெரிய நாக்கா வெளியே தொங்குன மாதிரி இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வயிற்றுல குழந்தை வேற இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே இந்த பொண்ணோட கால் வழியா ஃபுல்லா ரத்தமா ஒழுகுன மாதிரியே ஃபுல்லா அப்படியே இதாயிருச்சுங்க. ரொம்ப ப்ளீடிங் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறமா அந்த சடலத்தை கீழே இறக்குறாங்க. இறக்கிட்டு இது வந்து ஊருக்குள்ள தூக்கிட்டு போக முடியாதுப்பா, இங்கேயே வந்து வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு ஊர்க்காரங்களாம் பெரியவங்களாம் சொன்ன காரணத்தினால அங்க மூங்கில் காட்டுலேயே ஒரு இடத்துல அந்த பொண்ணோட சடலத்தை வச்சு எரிச்சிட்டு வந்துட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட கணவர் கூட இந்த பொண்ணு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கூட அவங்க யாருமே வரவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருமே வரலையா. அது கூடவே இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு நல்லடக்கம் செஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய எந்த ஒரு சடங்குமே செய்யவே இல்லையா. இந்த பொண்ணுக்கு அதனாலதான் பயங்கரமான கோபம். இந்த பொண்ணு நல்லபடியா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த ஊருக்காரங்க தப்பா பேசி பேசி தானே இந்த பொண்ணு மனசுடைஞ்சு போய் தூக்கு போட்டு இறந்தாங்க. அந்த காரணத்தினால இனிமேல் இந்த கிராமத்துல யாருமே பிரெக்னண்டா இருக்கக்கூடாது. நான் வந்து என்னோட குழந்தைய பறி கொடுத்த மாதிரி எல்லா பெண்களும் ஒரே ஒரு நபர் கூட விடாம இந்த பக்கம் வர்றவங்க இந்த குழந்தைய பறி கொடுத்துதான் ஆகணும், அந்த குழந்தை வந்து நான் எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தோட அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே சுத்திட்டு வருதாங்க. அதனாலேயே அந்த பொண்ணு இறந்து கொஞ்ச நாள்லயே பிரெக்னண்டா இருக்கிறவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போறவங்க வரவங்க யாராவது போயிட்டாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருவாங்க. அதே மாதிரிதான் சுதாவுக்கும் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நிறைய பெண்களுக்கும் நடந்திருக்கு. இந்த விஷயத்த அங்க ஊர்க்காரங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சுதாவே ஷாக் ஆயிட்டாங்களாம். என்னடா அது, இப்படி கூட ஒரு பொண்ணை பேசுவாங்களா இந்த கிராமத்துக்காரங்க, அப்ப அந்த பொண்ணோட கோபம் சரிதானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த பொண்ணோட ஆன்மாவை இந்த மூங்கில் காட்டுக்குள்ளேயே விட்டு வைக்க முடியாது இல்லையா. ஏன்னா அடுத்தடுத்த சந்ததியினர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியாம அவங்க ஏதாவது பண்ண போயிட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால இந்த சுதா அப்படின்றவங்க ஊருக்காரங்கள்ட்ட பேசி இந்த காட்டுல உள்ள அந்த ஆன்மாவை விரட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுதாவும் அதுல வந்து அடிபட்டு வலியோட தானே இருக்காங்க, அதாவது இவங்களுக்கும் அபார்ஷன் ஆயிடுச்சு இல்லையா, அந்த உணர்வோட தான் அந்த வலி வேதனையோட தான் அந்த ஆன்மாவை விரட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுதா அவங்களே வந்துட்டு ஒரு கோடாங்கி மாதிரி ஒரு சாமியார் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு பூஜையெல்லாம் பண்றாங்க. பூஜை பண்ணும் போதே அந்த ஆன்மா ரொம்ப மூர்க்கமா இருக்குமா, இந்த ஆன்மாவை இப்போ வந்து கட்டுப்படுத்த முடியாது, கண்டிப்பா ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராங்க. அதுக்கப்புறமா அந்த மூங்கில் காட்டுல இருந்து கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு பயன்படுத்தினா ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, ஒரு சேலையோ இல்ல ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு குடியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஆனா இவங்களோட அந்த கிராமத்துக்கோட நல்ல நேரமோ என்னமோங்க ஒரே ஒரு சேலை மட்டும் இருந்திருக்கு, ஒரு பச்சை கலர்ல சேலை இருந்திருக்கு. அந்த சேலை, அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட உருவத்திலேயே செஞ்ச மாவுல செஞ்ச ஒரு உருவம், அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா அமாவாசை அன்னைக்கும் வந்துருச்சுங்க. சுதா அப்படின்றவங்க அவங்களோட கிராமத்துல இருந்து இங்கே கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த மூங்கில் காடு பக்கமா இந்த சாமியாரோட உதவியோட ஒரு 4-5 பேர் போறாங்க. அதுல சுதாவும் ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் போயிட்டு அங்க நின்று பூசாரி அந்த கொடங்கி வந்து பூஜையை ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பிச்சு இவரும் பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மாவுல செஞ்ச அந்த பொம்மை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா தான் செய்யறாங்க. அந்த மாவுலையே கொஞ்சம் இந்த ரத்தம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சிந்தனை மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு கோழி அறுத்து அதுல ஃபுல்லா ரத்தமெல்லாம் விட்டு, அதாவது அது ஒரு குழந்தை மாதிரி அந்த மாதிரி செஞ்சு அங்க பூஜையிலையும் உட்கார வச்சு
அங்க பூஜையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நல்லாவே பூஜையெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மூங்கில் காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருந்திருக்குங்க. ஃபுல்லா கருப்பா இருந்துற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா யாரும் பயப்படாதீங்க, பயப்படுறவங்க இருந்தா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி கொடங்கி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாராங்க, அந்த சாமியார் சொல்லிட்டாரா. அதுக்கப்புறமும் ஒரு சிலர் வந்து அங்க கிராமத்துக்கே வந்துட்டாங்களாங்க அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் சுதா அப்படின்றவங்க மட்டும் அங்கேயே நின்றுட்டே இருந்திருக்காங்க. சுதா அவங்களோட கணவர், அதுக்கப்புறம் இன்னும் சிலர் அங்க நின்றுட்டே இருக்கும்போது அப்படியே கருப்பான உருவமா வந்தது. அப்படியே சடனா அந்த உருவ பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்ததுமே கீழே மண்டி போட்ட மாதிரி போட்டுருச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த உருவத்தை காணாமலே போயிடுச்சுங்க. அந்த உருவம் எங்கன்னு யாரு கண்ணுக்குமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லா பூஜையெல்லாம் இன்னுமே மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி அந்த பச்சை மாவுல செஞ்ச அந்த பொம்மையை தூக்கி வீசிட்டாராங்க. வீசினதுமே அந்த பொம்மை வந்து எங்கேயாவது கீழே தானே விழுந்திருக்கணும், ஆனா எங்கேயுமே விழுகவே இல்லையாங்க. வீசும்போது மேலே பறந்தது தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மை கீழே வரவே இல்லையா, மாயமா மறைஞ்சிருச்சான், அதுவும் அந்த இடத்துலயே. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சு அந்த பொண்ணோட அந்த புடவை இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் நெருப்புல போட்டு ஃபுல்லா எரிச்சு, இன்னும் சில பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதையெல்லாம் ஃபுல்லா போட்டு நெருப்புல அங்க ஓமம் வளர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த நெருப்புலயே போட்டு எரிச்சு, அதுக்கப்புறம் மீதி உள்ள அந்த இது நல்லா எரியாததெல்லாம் கூட அங்கேயே கொஞ்சமா விறகு எல்லாம் செட் பண்ணி அங்கேயே வச்சு எரிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்களாங்க. இந்த பூஜை எல்லாமே அமாவாசை அன்னைக்கு நடு ராத்திரில நடந்துச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி இங்கே கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்களை வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரியும் கொடங்கி சொல்லிட்டாங்க, அந்த சாமியார் சொல்லிட்டாராங்க. சொன்னதுக்கு அப்புறமா இங்கே என்ன நடந்துச்சு, அந்த ஆன்மா வந்து முட்டி போடுற வரைக்கும் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணோட வலி வேதனை அப்படி இருந்திருக்குமா, இந்த பச்சை மாவுல செஞ்ச அந்த உருவத்தை அங்கே அப்படியே ரத்தம் செஞ்சிருக்கிற அந்த உருவத்தை தன்னோட குழந்தைய ஏத்துக்குச்சு. அதுதான் நம்ம தூக்கி போட்டதுமே அந்த உருவமானது, அந்த பொம்மையானது கீழே வரவே இல்லை. உங்க கண்ணுக்கு அந்த உருவம் தெரியல, ஆனா அது வந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு, குழந்தை கொஞ்சம் மாதிரி அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுச்சுமா. ஆனாலும் மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பொருள் எல்லாம் போட்டு ஃபுல்லா எரிச்சாச்சு. கூடவே அந்த காட்டை விட்டு அந்த ஆன்மா போகிற மாதிரியான சில விஷயங்களும் பண்ணிட்டேன், இனிமேல் வராது. ஆனா அந்த கோமதி அப்படின்றவங்களோட ஆன்மா நீ மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதமான விஷயங்கள் எல்லாம் இந்த கிராமத்துல நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வரும். அதாவது இந்த மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி விஷயம், கர்ப்பிணி பெண்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த பூசாரி சொல்லிட்டாராங்க. அதுக்கப்புறமா இந்த ஊர்லயே வந்துட்டு ஒரு 45 நாளைக்கு அந்த மூங்கில் காட்டு பக்கம் யாரும் போகாதீங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோமதியோட ஆன்மா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே ஊருக்காரங்களாம் நடுநடுங்கி போயிட்டாங்களாங்க. தப்பி தவறி கூட தெரிஞ்சும் கூட நாங்க அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுதா அப்படின்றவங்க அந்த வழியா தானே போகணும், அதுக்கு அழகாக கேட்கும்போது வெளியில அந்த ரோட்ல வேணா போய்க்கலாம், அந்த காட்டுக்குள்ள காட்டு பக்கமா யாரும் போகக்கூடாது, பூஜை நடந்த இடத்த விட்டு அந்தாண்ட பக்கம் போகவே கூடாது, பூஜை நடந்ததை மீறி அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலப்போக்குல ஒரு 15 நாள் 45 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சின்னதா சாமி சிலை வச்சிடலாம், அதுக்கப்புறம் கோமதியோட ஆன்மா வெளியே வராது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு அந்த இடத்துல சின்னதா ஒரு சிலை மட்டும் வச்சிருக்காங்க, ஒரு அம்மனோட சிலை வச்சு அங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கு சின்ன சின்னதான வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு அங்க கோவிலும் கட்டிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் அந்த கோமதியோட ஆன்மாவை யாருமே பார்க்கவே கிடையாது. இந்த விஷயம் எல்லாமே சுதாவோட வாழ்க்கையில நடந்த அமானுஷம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. சுதா அப்படின்றவங்க தான். அந்த பொண்ணு எவ்வளவு மனசுடைஞ்சு போயிருந்தா, எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா. மாசமா இருக்கிற பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க. அதுவும் அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையெல்லாம் அப்படியே ப்ளீடிங்கா வெளியே வந்ததெல்லாம் எவ்வளவு ஒரு நரக கொடுமை. அதனாலதான் அந்த கிராமத்துல கர்ப்பிணி பெண்கள் அந்த பக்கம் போனா மட்டும் அதோட குழந்தை நினைச்சு அப்படியே எடுத்துறது, அதாவது எடுத்து சாப்பிடவும் செஞ்சிருச்சாங்க அந்த உருவம். அதையும் அந்த பூசாரி தான் சொல்லியிருக்காரு, வாயில ரத்தமெல்லாம் ஒழுகுன மாதிரி பார்த்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஒருத்தவங்களோட கருவை சாப்பிட்டா அதே ரத்தம் தான் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு, நினைச்சு பார்த்தாவே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. சுதா அப்படின்றவங்க அந்த உருவத்தை நேர்லயே பார்த்துருக்காங்க, அதோட வரலாறையும் நேர்லயே கேட்டிருக்காங்க, அந்த உருவத்தை விரட்டும் போதும் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், மனசெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிகழ்வை நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ அனுப்பின சுதாவுக்கு நன்றியை சொல்லிட்டு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூட
கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது மூலியமா இந்த வீடியோ இன்னுமே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட வீடியோ வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அது எல்லாம் உங்களோட கையில தான் இருக்கு. அந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தான் எனக்கு இன்னுமே நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கான மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.